ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்டமாலஜி ஸ்டார்ட் பண்றோம். என்டமாலஜி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணாம லைட்டா அவுட்லைன் மட்டும் நான் சொல்லி தர போறேன். இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். தி கிங்டம் அனிமாலியா. ஓகே, தென் மெட்டசோவன்ஸ், தென் பிரான்ச் இன்ட்ரோசோவா, பைலட்ரியா. அதுல அப்படியே பார்த்துட்டே வாங்க. கடைசி ஃபைலம் ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா பையெல்லாம் அத்தோட போடா. சரியா? ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடா அப்படின்றது, ஆர்த்ரோ அப்படின்றது ஜாயிண்டட் அப்படின்னு அர்த்தம். ஜாயிண்ட் உள்ள அப்படின்னு ஒரு அர்த்தம். போடா மீன்ஸ் லெக்ஸ். ஓகே, ஸோ ஆர்த்ரோபோடா மீன்ஸ் ஜாயிண்ட் லெக்டு ஆர்கனிசம்ஸ். கணுக்காலிகள் அப்படின்னு பேர் இருக்கு தமிழ்ல. அந்த கணுக்காலிகள்ல இருந்து திரும்ப ஃபர்தரா கிளாசிஃபை ஆகி அதுல இருந்து வர்ற ஒரு குரூப் தான் இன்செக்டா அப்படின்னு சொல்றது. இந்த இன்செக்டான்றது இருக்கிறதுலயே உலகத்திலேயே ஒரு பெரிய கிளாஸ், ஒரு பெரிய கிளாஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். இந்த ஆர்த்ரோபோடாவை இன்னொரு வகையில நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் ஆர்த்ரோ அப்படின்றது லைக் நம்ம ஆத்தோட போடான்னு சொல்லி ஞாபகம் வச்சுமா. ஸோ ரிவர் சைட்ல ரிவரும் ரிவர் சார்ந்த ஏரியாக்கள்லையும் தான் அதிகமா நம்ம பூச்சி பிடிக்கிறதுக்கெல்லாம் போவோம். ஸோ அந்த அந்த மாதிரியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணியா ஏதாவது சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பைலம் ஆர்த்ரோபோடா, தட்ஸ் இட், ஃபைனல். தென் கிளாஸ் தான் இதுல இன்செக்டா அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த இன்செக்டாக்குள்ள இருக்க நிறைய இருக்கு இல்லையா? அதுல பெரிய ஒரு குரூப் அப்படின்னு சொன்னோம்னா கோலியாப்டிரன்ஸ். கோலியாப்டிரன்ஸ் தான் ரொம்ப பெரிய குரூப். இந்த கோலியாப்டிரன்ஸ்ல இது ஞாபகம் வச்சுக்கோ, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் இதை கோலியாப்டீரா அப்படின்னு சொல்றாங்கன்னா, கோலியாப்ஸ் டீரா அப்படின்னு, டீரான்றது இட் இஸ் ரிலேட்டட் டு விங்ஸ். அந்த கோலியாப்ஸ் அப்படின்றது ஷீல்டு லைக், அதர்வைஸ் ஸ்கெலிட்டன் லைக். ஓகே, ஸோ ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபோர் விங்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த கோலியாப்டிரன்ஸ்க்கு கோலியாப்டீரா அப்படின்ற பேர் வந்தது. ஓகே, ஸோ இதுலயும் அப்படியே ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டு போனோம். நமக்கு ஸ்கேரபாய்டியா வரைக்கும் வரிசையா ஞாபகம் வரும். பார்க்கலாம், மெதுவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இங்க நம்ம படிச்ச நோட்ஸுகள்ல என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா, இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆர்த்ரோ மீன்ஸ் ஜாயிண்ட், போடா மீன்ஸ் லெக்ஸ். ஓகே, ஜாயிண்ட் லெக்டு அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ், எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. இதோட கேரக்டர்ஸ்லாம் நீயா தான் படிச்சாகணும். நான் பிறகு சொல்லித்தரேன். ஒரு சில விஷயம் தான் சொல்றேன், மீதியெல்லாம் நீயா தான் படிக்கணும். ஓகே, என்டமாலஜி கிடையாது, இது ஏன் சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் நீயே தான் படிச்சாகணும். ஓகே, சரி. இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவை 7 கிளாஸா பிரிக்கிறாங்க. இந்த 7 கிளாஸா பிரிச்சதுல ஹெக்ஸோபோடா அப்படின்றதுல, அதாவது ஹெக்ஸோபோடா இஸ் ஆக்சுவலி 6 லெக்டு ஆர்கனிசம்ஸ். அந்த 6 லெக்டு ஆர்கனிசம்ஸ்ல தான் இன்செக்ட்ஸ் வருது. ஓகே, இதுல ட்ரைலோபிட்டா அப்படின்றது நோபிட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் அன் எக்ஸ்டிங்க்ட் குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஓகே, தென் இதுல அனிகோபோரா, பெரிபாட்டஸ். தென் கிரஸ்டேஷியன்ஸ், நண்டெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே கிரஸ்டேஷியன்ஸ்ல வருது. அராக்கினிட்ஸ் எல்லாமே ஸ்பைடர்ஸ், இந்த குரூப் ஆஃப் ஸ்பைடர்ஸ், அந்த 8 கால் உயிரினங்கள் எல்லாமே அதுல வரும். சரியா? அப்ப தென் கைலோபோடா அண்ட் டிப்ளோபோடா, சென்டிபெட்ஸ் அண்ட் மில்லிபெட்ஸ். Trilobita is no more available, it is extinct. Then hexapoda we are having insects. இந்த இன்செக்ட்ன்ற குரூப் அழிஞ்சது அப்படின்னு சொன்னா உலகம் அழிஞ்சிருங்க. அவ்வளவு ஒரு முக்கியமானது. நீங்க ஹனிபீஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹனிபீஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் மொத்தமா இல்லை அப்படின்றதுலாம் அது மாதிரிதான் இதுவும். சரியா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சிருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடா மொத்தமா 11 கிளாஸஸா பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. முதல்ல ஒரு 7 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு திரும்ப ஒரு 11 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. என்னத்தையாவது ஒன்று படிச்சுக்கோ. எல்லாத்தையும் படிச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கு பிறகு நம்ம இங்கே போறோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு செட் ஆஃப் நோட்ஸ் எடுத்து வச்சேன். இதுதான். இதை இந்த இந்த ஃப்ளோ சார்ட்டை அப்படியே நீ மனப்பாடம் பண்ணியே ஆகணும். தெளிவா வச்சுக்கோ இந்த ஃப்ளோ சார்ட்டை. இது நான் ஏதாவது சொல்லிட்டுமா? ஓகே, டெரிகோட்டா அப்படின்னு சொன்னா அது விங்லெஸ். டெரிகோட்டா அப்படின்னு சொல்றது விங்டு இன்செக்ட்ஸ். இதுல 2 இருக்கு.
exopterygota, endopterygota. Exopterygota means wings develop from outside. அண்ட் இது வந்து விங்ஸ் வந்து உள்ள இருந்து டெவலப் ஆகும். இந்த உள்ள இருந்து டெவலப் ஆகிறதுலயும் 2 டைப் இருக்கும். அடுத்து அது இங்கே போட்டிருக்குன்னு தெரியலையே. ஓகே, தேடி எடுத்து படிச்சுக்கோ. ஓகே, ஸோ ஏப் டெரிகோட்டா அண்ட் டெரிகோட்டா இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்களா, அதை பத்தி என்ன ஏதுன்னு கொடுத்துருக்குறாங்க, அதை படிச்சு வச்சுக்கோ, மனப்படம் பண்ணிக்கோ. அப்படியே பை ஹார்ட் தான் பண்ணும். இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. என்டமாலஜியை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒன்று சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஸோ இந்த டெரிகோட்டால வந்து எக்ஸப்ட் டெரிகோட்டா அண்ட் எண்ட் ஆஃப் டெரிகோட்டா மீன்ஸ் டெவலப் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி. திஸ் இஸ் வாட் ஐ செட். அதுக்கு பிறகு எக்கனாமிக் கிளாசிபிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அரிஸ்டாட்டிலும் லின்னேஸும் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தியான பேசிக்கான கிளாசிபிகேஷன்ஸ், பைனாமியல் சிஸ்டம்ல வர்ற கிளாசிபிகேஷன்ஸ். வேற இதுக்கு பிறகு வர்றது எல்லாமே வந்து நம்ம என்டமாலஜிக்கலா உள்ளது, ஹார்ம்ஃபுல், பெனிஃபிஷியல் அந்த மாதிரி சொல்றது. தென் அதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்செக்ட் அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்டா இருக்கு. இதை நீயா படிச்சுக்கிட்டேன்னா நல்லது. இதுல எனக்கு கேள்வி கேட்கறது தான் ஈஸியா வரும். ஓகே, ஸோ டவுட் இருந்தா கேளேன், இது இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகே.